ஓம் நம சிவாய நமக. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம பூஜை செய்கின்ற அந்த பூஜை அறையில் இந்த மாதிரி கட்டாயம் எல்லா பொருட்களும் இருந்து நம்ம பூஜை செய்யும் பொழுது தான் அந்த பூஜைக்கான முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் பூஜைக்கென்று தனியாக அறையோ அல்லது அதற்கென்று ஒரு இடமோ வைத்திருப்பது வழக்கம். அப்படி நம்ம பூஜை அறையை வீட்டில் வச்சுருந்தா மட்டும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்துடாது, தெய்வ கடாட்சமும் இருக்காது. அந்த இடத்தை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம் வீட்டிற்கு அந்த லக்ஷ்மி கடாட்சமானது கிடைக்கும். அதில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாதவற்றை செய்வது, இப்படியானவைகள் கூட நமக்கு வரவிருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தடுத்துவிடும். அது மட்டுமின்றி பூஜை அறை என்று ஒன்று இருந்தால் அதில் சில பொருட்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், எது வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் சுவாமி படங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும். சுவாமி வைத்தால்தானே, அதாவது சுவாமி படங்கள் வச்சால்தானே அது பூஜை அறை, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அதாவது சுவாமி படங்கள் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா விளக்கு மட்டுமே வச்சு அதை ஏற்றி வழிபாடு செய்வார்கள். கட்டாயம் பார்த்திங்கன்னா சுவாமி படங்கள் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்து தான் ஆக வேண்டும். அதற்காக தான் சொல்வது, பூஜை அறையில் கட்டாயம் சுவாமி படங்கள் இருக்கணும். சில பேர் வீட்டிலலாம் விளக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க, வேறு சுவாமி படங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. கடமைக்குன்னு பார்த்திங்கன்னா விளக்கேற்றி ஏதோ பூஜை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. இப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய குலதெய்வம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய அந்த படமானது வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் அது 2 விளக்காகவும், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் அது 1 விளக்காகவும் இருக்க வேண்டும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. ஒரு தாம்பூலத்தட்டு வைத்து அதன் மீது கொஞ்சம் அரிசி போட்டு அதன் மேல் விளக்கு வைத்து ஏற்றினால்தான் நல்லது. எப்பொழுதுமே ஒரு முறை பயன்படுத்திய அந்த திரியானது அந்த இடத்துல கருகி போயிருக்கும் மறுநாள் நம்ம பார்க்கும் பொழுது. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி விடக்கூடாது. திரி மாற்றி தான் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய், நெய் ஊற்றி ஏற்றினால் நல்லது. வாரத்திற்கு ஒரு முறையாவது வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. அதாவது தினமும் நம்ம எப்பொழுதுமே போல் காலை மாலை விளக்கேற்றலாம். ஆனால் வாரத்திற்கு இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையில், அதையும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து நம்ம வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு பலன். வாரத்திற்கு ஒரு முறை அந்த மிகுதியாக நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல இறை கடாட்சம் எப்பொழுதும் இருக்கும். நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னா ஏதோ விளக்கு மட்டும் ஏற்றுறதும் அப்படிங்கிறது நல்லது தான். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம பெரிய அளவில் பூஜை செய்யும் பொழுது தான் வீடு எப்பொழுதுமே அந்த எதிர்வினைகள் சூழாமல் பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை ஊதுபத்தி மற்றும் இதெல்லாம் சாம்பிராணி புகையெல்லாம் வீடு முழுவதுமே நம்ம மணக்க செய்யணும். சாம்பிராணி புகை பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுவதும் பரப்பி போடுறது. ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துலே பூஜை அறை பக்கத்துலேயோ இல்லை வெளியிலேயோ நம்ம வைக்கும் பொழுது குறைந்தது 2வது வைத்து தான் சேர்த்து தான் வைக்கணும். மாதத்தில் 2 முறையாவது வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில், நிலைவாசலில் இந்த மாவிலை தோரணம் கட்டி தொங்க விடுவது ரொம்ப ஒரு விசேஷம். மாதத்திற்கு 2 முறை 15 நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா அந்த மாவிலை தோரணத்தை புதிதாக கட்டி பலது நம்ம 15 நாள் ஆயிடுச்சுன்னா அதை கழட்டி அது வேறு ஏதாவது கால்படாத இடத்துல நம்ம போட்டுட்டு திரும்ப அந்த புதிதை நம்ம கட்டுவது ரொம்ப சிறப்பு. மாவிலை தோரணத்தை நம்ம வீட்டில் கட்டுவதனால ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். தெய்வங்கள் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யும், தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல் சுவாமிக்கு வைக்கும் சந்தனம் குங்குமம் அப்படிங்கிறது தனியாக இருக்கணும். சுவாமிக்கு நம்ம எடுத்து வைப்போம் பார்த்திங்களா, அந்த சந்தனம் குங்குமம் அப்படிங்கிறது தனியாக இருக்கணும். நம்ம வைத்துக்கொள்வதற்கு, சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் எடுத்து வைத்துக்கொள்வதற்கென்று அதை ஒரு தனியாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் பூஜை அறையில் கட்டாயம் எப்போதுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா விபூதி, சந்தனம், குங்குமம், கற்பூரம், இவை அனைத்துமே எப்பொழுதும் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி செய்யலைனாலும் சரி வீட்டில் பூஜை அறையில் கட்டாயம் இது அனைத்துமே இருக்க வேண்டிய ஒரு பொருள். அதே போல் விக்கிரகங்கள், சுவாமியுடைய சிலைகள் வீட்டில் இருந்தால்
ஆள்காட்டி விரல் அளவுக்கு இருந்தால் சாமி படங்களைப் போலவே அதையும் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது ஒரு ஆள்காட்டி விரல், நம்ம கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விரல் ஆள்காட்டி விரல் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியுடைய அந்த சிலைகளை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது. எப்பயும் போல் சாதாரண வழிபாட்டுக்கு இந்த இப்போ நம்ம படங்கள் வச்சுருக்கோம், சாமி படங்களை, அதை எப்படி நம்ம பூ வைத்து பொட்டு வைத்து ஊதுபத்தி காமிச்சு தீபாராதனை இதெல்லாம் காமிச்சு வழிபாடு செய்கிறோம். அதற்கு இது ஒரு சான்று. ஆனால் அதை விட பெரியதாக இருந்தால் கட்டாயம் பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகங்களுக்கு நித்திய பூஜை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அது கட்டாயம் செய்தாக வேண்டும். இல்லை உங்களால் செய்ய முடியலைன்னா அந்த மாதிரி வாங்கக்கூடாது. வாங்கி வச்சுட்டு சும்மா நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்வினை தான். முறைப்படி அதை பராமரிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் பஞ்சபாத்திரம் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அந்த பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுதெல்லாம் நீர் இருக்கணும். தினமும் நீங்கள் ஏதாவது சாமிக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸு செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எச்சில் படாமல் முதல்ல கடவுளுக்கு அந்த பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் அதற்கென்று ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடுவது நல்லது. அப்போ தினம்தோறுமே ஏதாவது நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது சாப்பாடோ ஏதோ அதை கட்டாயம் இறைவனுக்கு நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவது ஒரு சிறப்பான செயல். அதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை வைங்க. அதே போல் சாப்பாடு நீங்கள் ஃபஸ்ட்டு வடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை கொண்டு போய் நீங்கள் மேலே காகத்திற்கு வைப்பது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். எச்சில் படாமல் ஃபஸ்ட்டு சாப்பாடே கொண்டு போய் நீங்கள் காகத்திற்கு வைப்பது இன்னும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பஞ்சபாத்திரத்தில் நீர் இருக்கணும். நம்ம சாதாரண நாட்களில் நீரை எப்பொழுதுமே வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த பூஜை செய்கின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த நீரானதை நம்ம அனைவருமே பூஜையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பருகொள்வது நல்லது. சாதாரண நாட்கள்லாம் நம்ம பூஜை செய்ய மாட்டோம், அதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கு ஊற்றி விடலாம். ஆனால் அந்த பூஜை செய்கின்ற நாட்களில் மந்திர ஜபங்களை நம்ம ஒழிக்க விட்டு அந்த பூஜைகளை செய்வோம். அப்போ அந்த பஞ்சபாத்திரத்தில் அந்த நீரில் பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்கள் அடங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ அந்த நீரை நம்ம குடிக்கும் பொழுது அந்த மந்திரத்திற்கான பலனை நம்மளே ஏற்றுக்கொண்டதாக ஒரு சாஸ்திர உண்மை உண்டு. அந்த தண்ணீரில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா துளசி இலை அதை கூட போட்டு வச்சுக்கலாம். அது இன்னும் ஒரு மூலிகை கலந்த நீராக மாறிவிடும். துளசி இலையை போட்டு பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிச்சுக்கோங்க. அதே போல் தீபம் காட்டும் தட்டும் தனியாக இருக்க வேண்டும். அதேபோல் பூஜை அறையிலையும் மணி கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. பூஜை மணி அடித்து தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும். தீபாராதனை காட்டுவோம் பார்த்திங்களா, அப்போ கட்டாயம் நம்ம பூஜை அந்த மணியை ஒலிக்க விட்டு தான் காட்ட வேண்டும். அந்த மணியோட ஓசை கேட்க கேட்க அந்த பக்கத்தில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே தெரித்து ஓடிவிடும் அப்படிங்கிறதான். ஏன்னா ஒளியும் சஞ்சாரிக்கின்ற இடங்களில் எந்த ஒரு எதிர்வினையும் இருக்காது அப்படிங்கிறதான். தீபத்தினுடைய அந்த ஒளியும் இந்த மணியினுடைய சத்தமும் சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லா எதிர்வினைகளையுமே ஓட வைத்து விடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல் தான் இப்போ கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மணி வச்சுருப்பாங்க. அதற்கென்று ஒரு ட்ரம்ஸு வாத்தியம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பூஜை செய்யும் பொழுது அதை போட்டு விட்ருவாங்க. நமக்கே அது ஒரு பரவசத்தை கொண்டு வரும் அந்த மணி சத்தம் கேட்கும் பொழுது. அப்போ நம்ம வீட்லேயுமே அதே மாதிரி பூஜை செய்யும் பொழுது தான் வீட்லேயும் நமக்கு கோவிலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். எப்பொழுதும் நல்ல ஒரு மனநிலையும் நமக்கு கிடைக்கும். சுவாமி படத்திற்கு மேல் எப்பொழுதும் நம்ம நல்ல பூக்களை போடணும். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பூ போட்டு சாமி கும்பிட்றீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அது வாடிடுச்சுன்னா எடுத்து வச்சுருங்க. அடுத்து திரும்ப வெள்ளிக்கிழமை நீங்கள் அதே வெள்ளிக்கிழமை வரைய அந்த வாடிய பூக்களையே வச்சுருக்கக்கூடாது. சுவாமி படத்திற்கு மேல் வாடிய பூக்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. வாடிய பூக்கள் இருக்கும்போது புதிய பூக்களையும் நீங்கள் போடக்கூடாது. சிலர் பூஜை செய்யும் பொழுது தரையில் அமர்ந்து பூஜை செய்வார்கள். அப்படி தரையில் அமர்ந்து நம்ம பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த ஆற்றல்கள் பூராமே நம்மளுடைய கீழ் வழியே அப்படியே பூமிக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறது. அதனால் தரையில் ஏதாவது ஒரு மனையோ அல்லது துணி போட்டு அதில் அமர்ந்து தான் பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் ரொம்ப ஒரு தியானம் செய்கிறீங்க, ரொம்ப நேரம் பூஜை செய்கிறீங்கன்னா ஒரு புல்தரை மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த புல்தரையை வாங்கி அதில் அமர்ந்து நீங்கள் நிதானமாக எவ்வளோ நேரம்னாலும் பூஜை செய்யலாம்.
அப்போ அதற்குண்டான பலன் நமக்குள்ளே இருக்கும். அது பூமி வழியாக பூமி ஈர்த்து கொள்ளாது அப்படிங்கிறது. இப்படி நம்ம பூஜை தொடங்குவதிலிருந்து அது முடியும் வரை முறைப்படி நம்ம செய்யும் பொழுது தான் அதற்குண்டான நமக்கு பலன் கிடைக்கும். இது அனைத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக நல்ல வாசனையுடன் வைத்திருப்பது மேலும் நல்லது. இதில் குறிப்பிட்டுள்ளவை அனைத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நாம் சரியாக செய்தாலே நம் வீடும் நம்ம எல்லோரும் நலமுடன் வாழ்வோம். நல்ல தெய்வாம்சம் பொருந்திய வீடாக மாறும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதாவது சின்ன சின்ன விஷயங்களையும் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா, விளக்கேற்றுறோம், சாமியை கும்பிட்றோம், அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கரெக்டாக செய்யும் பொழுது தான் நமக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த கோவிலில் அவ்வளோ நேரம் சுவாமி எப்படா வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவலோடு காத்திருப்பாங்க. திரை போட்டு சுவாமிக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் அப்படிங்கிறது பயங்கரமாக நடைபெறும். அந்த அலங்காரங்கள் எல்லாமே அவர்கள் முறைப்படி அவ்வளோ கண்காணிப்போடு அவ்வளோ தெளிவாக எல்லாமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வாங்க. டக்குன்னு மனுஷன் வெளியே இருக்கவங்க சீக்கிரமாக பார்க்கணும், அவங்கள சீக்கிரம் போக வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கரெக்டாக அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கும். அப்படி எல்லாமே முடிச்சுட்டு திரையை விளக்கும் போது அந்த ஒரு பரவசத்தோடு எல்லோரும் பார்ப்பாங்க பாருங்கள். அந்த ஒரு ஃபீல் நமக்கும் வேணும்னா நம்மளும் நம்மளுடைய பூஜை அறையில் முறைப்படி பூஜை செய்யும் பொழுது தான். அதனால் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். பூஜை முறைகளை முறைப்படி கையாளுங்கள். மந்திர ஜபங்கள் தெரிந்ததை நம்ம பாராயணம் செய்யணும். அது செய்யும் பொழுது நமக்கு அதற்குண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வீடையே நம்ம கோவில் போல் அந்த நேரத்தில் மாற்றி விடுவோம். அப்போ நம்ம கோவிலுக்கு போகின்ற அந்த ஒரு டைமில் நம்ம எப்படி கோவிலில் அதை உணர்வோமோ அதே போல் நம்ம வீட்டில் அந்த நேரத்தில் அதை உணர்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் முறைப்படி பூஜைகளை செய்து பலன் பெறுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.